வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் டிஜிட்டல். இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் எப்படி ஒரு ப்ராடக்டை ஈபேல லிஸ்ட் பண்ணுறதுன்னு. ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸ் நான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் வந்துட்டு 5-10 நிமிஷத்துக்குள்ளுக்க நீங்கள் இன்ஃபர்மேஷனாக இருந்தால் ஈபேல ஒரு ப்ராடக்ட் நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஈபேல ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஈபே செல் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் நான் இந்த வீடியோவில் காமிக்க மாட்டேன், பிகாஸ் அது நார்மல். அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஒரு சிம்பிள் ஒரு ஃபேஸ்புக் ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் திறக்கிற மாதிரி தான் ஈபே அக்கௌண்ட் திறக்கிறது. பட் ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஒன்று இருக்கும். மொபைல், இமெயில் அண்ட் கவர்மெண்ட் ஐடி அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கும். உங்கள் கண்ட்ரி பொறுத்து நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா ஒரு ஈபேயில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று உங்களுக்கு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் செல் அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராடக்டை வந்து லிஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராடக்ட் லிஸ்டிங் ஸ்டெப்ஸை தான் நான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. நீங்கள் ப்ராடக்ட் நீங்கள் ஈபே அக்கௌண்ட் திறந்ததுக்கப்புறம் நீங்கள் செல்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜுக்கு வரும் லிஸ்ட் அண்ட் ஐட்டம். ஸோ லிஸ்ட் அண்ட் ஐட்டம் வந்து நீங்கள் எப்படி லிஸ்ட் பண்ணி படிக்கணும்னா யூ கேன் ஜஸ்ட் இந்த டியூட்டோரியல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை டிரெக்டாக கிளிக் பண்ணி லிஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த முக்கியமான விஷயம்னா உங்கள் டைட்டில் நல்ல ப்ராடக்ட் டைட்டில் இருக்கணும், ஹை குவாலிட்டி ஃபோட்டோஸ் இருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பர்ச்சேஸ் ஃபார்மேட் எப்படி கிளைண்ட் வாங்குகிறாங்க அந்த ஃபார்மேட்டும் அந்த ரைட் ப்ரைஸும் இருக்கணும். அண்ட் ஷிப்பிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் வந்து அந்த எனேபிள் பண்ணியிருந்தால் எல்லாத்துக்கும் லேஸ். நீங்கள் கூட ஒரு ப்ராடக்ட் ஒரு சாமான் வாங்க போனீங்கன்னா கடையிலையோ ஆன்லைனோ இகாமர்ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த விஷுவல் ஆஸ்பெக்ட்ஸ், ப்ரைஸ், அப்புறம் உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் டெலிவரிஸ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அதே சேம் கான்செப்ட் அந்த ஈபேலையும் அது அப்ளை ஆகும். ஸோ அதை முக்கியமாக நீங்கள் அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு நம்ம போவோம். லிஸ்ட் ஐட்டம் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். இப்போ நான் இந்த டியூட்டோரியலுக்கு நான் பார்க்க போகிற ஒரு கேன் பாஸ்கெட்டை தான் லிஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து இது தான் அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண போகிற ப்ராடக்ட். ஸோ இங்கே நம்ம வந்து கேன் விக்க பாஸ்கெட்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு. ஸோ கேன் விக்க பாஸ்கெட் நம்ம டைப் பண்ணுற வந்து ஈபே வந்து ஒரு ஆப்ஷன் தரும். இது நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஏதாவது சிமிலர் லிஸ்டிங்ஸ் இருந்தால் அதை வந்து அதை வந்து காட்டும். அதை காட்டினதுக்கப்புறம் அதை வச்சு என்ன பண்ணலாம் நான் காமிக்க அடுத்த ஸ்டெப்பில். சர்ச் பண்ணுங்கள். முதல்ல சர்ச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே நிறைய விண்டேஜ் வூவன் விக்க பாஸ்கட், விண்டேஜ் அம்ப்ரெல்லாஸ் இப்படி ஒரு வருது. அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பாருங்கள் இருந்துச்சுனால் நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். இல்லாட்டி அதுக்கு சிமிலர் பாஸ்கட்டும் வருது. ரைட், நம்ம விண்டேஜ் விக்க கேன் ரவுண்ட் கேன் சரி வராது நம்மளுக்கு மெலன் ஷேப்ட். ஸோ நம்ம இதை வேணால் நம்ம சூஸ் பண்ணலாம். இதை சூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணிப்போம். ஓகே, நம்ம இதை எடுப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இந்த எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லிஸ்டிங்கு இம்போர்ட் ஆகும். அதுதான் என்னோட இந்த ஃபைண்ட் அ மேட்ச் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறது. பிகாஸ் அது லேஸ் உங்கள் லிஸ்டிங்கு. பிகாஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கனால இது இண்டிவிஜுவலாக நீங்கள் ஃபில் பண்ண போனீங்கன்னா டைம் கன்சியூம் ஆகும். சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன ஃபில் பண்ண தெரியாமல் இருக்கும். வேறு யாராவது சரியாக செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க டு செட்டப் ப்ராடக்ட் உங்களோட ப்ராடக்ட் சிமிலர்னா அவங்களோட ஃபீச்சர்ஸ் நீங்கள் அப்படி இம்போர்ட் பண்ணிக்கலாம் உங்கள் லிஸ்டிங்க்கு. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா கண்டிஷன் ஆஃப் த ப்ராடக்ட். இது நியூவாக, யூஸ்டாக, இல்லாட்டி செலரி ஃபர்பிஷ்டாக அதை மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த நான் வந்து நியூ ப்ராடக்ட்டை தான் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ நியூ சூஸ் பண்ணி கண்டினியூ லிஸ்டிங். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் லிஸ்டிங் பேஜுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போகும். ஸோ லிஸ்டிங் பேஜில் வந்து டிரெக்ட்லி அடுத்த ஸ்டெப் வந்து நான் அப்லோட ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம், இல்லாட்டி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த டியூட்டோரியலுக்கான வீடியோ இல்லை, ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ண போகிறேன். சும்மா ட்ராக் அண்ட் ட்ராப் தான் பண்ண போகிறேன். இந்த ப்ராடக்ட்டை ஏற்கனவே நான் வந்து அதை வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கனால இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து பேக்ரவுண்ட் நான் ரிமூவ் பண்ணி தான் நான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு கிறிஸ்பு கிளியர் பேக்ரவுண்ட் இந்த ப்ராடக்ட் ஃபுல் அப்படி தான் நீங்கள் அப்லோட் பண்ணி கடைக்கு போய்ட்டு சும்மா பேக்ரவுண்டோட நீங்கள் எடுத்து நீங்கள் போடாங்க. பிகாஸ் அது கிளியராக விளங்காது. நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்டில் போட்டிங்கனாலும் அதுக்கு கேன்வா மாதிரி ஒரு டூலை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நம்ம டூலை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வேறு வீடியோஸ் நான் என்ட்டு இதில் இருக்குது, என்ட்டு டிஸ்கிரிப்ஷன் நான் போட்டிருக்கேன். லிங்கையும் கிளிக் பண்ணல. இல்லாட்டி என் வீடியோஸ் என்னோடய வீடியோ சேனலில் நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்க, யூடியூப் சேனல் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேன்வாவில் எப்படி இந்த பேக்ரவுண்ட் ரூம் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து நீங்கள் படிச்சுக்கொள்ளலாம். ஸோ அப் டு 24 வீடியோ நீங்கள் போடலாம். சரியா, 24 வீடியோவில் அப்போ ஃபோட்டோஸ் போடலாம். நீங்கள் எனக்கு ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது, நான் ஒரு ஃபோட்டோ தான் போடுறேன். ஸோ நிறைய நீங்கள் ஃபோட்டோஸ் போடுங்க. பிகாஸ் ஃபோட்டோஸ் செல்.
ஸோ ஒரு ஃபோட்டோ போட்டு பத்தாது மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5-6 ஃபோட்டோ போடுங்க. 5-6 ஃபோட்டோ போட்டிங்கன்னா உங்கள் லிஸ்டிங் வந்து பளிச்சுன்னு அப்படியே ஸ்டாண்ட் அவுட் ஆகும். ரைட், டியூட்டோரியல் பர்பஸ்க்கான ஒரு ஃபோட்டோ மட்டும் போடுறேன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன், டிஸ்கிரிப்ஷனில் டைட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். விண்டேஜ் ஹேண்ட்மேட் வூவன் விகர் கெயின் பாஸ்கட். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு எல்லாம் இதை கிளிக் பண்ணிடுவோம். சரி, ஸோ ஹேண்ட்மேட் விகர் கெயின் பாஸ்கட். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த வரைக்கும் அதே டூப்ளிகேட் டிஸ்கிரிப்ஷன் போடாங்க, கொஞ்சம் மாற்றுங்க. ஸோ இதில் வந்து இப்போ இதே இந்த டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். இதை லாஸ்ட் பார்ட்னு டீப் பண்ணிட்டேன். ஸோ இது யூனிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கேன் பாஸ்கெட் வித் ஹேண்டில், நம்ம கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுவாங்கண்ணே, கொஞ்சம் அடிஷன் போடுவோம் வித் ஹேண்டில். ரைட், இப்போ அது யூனிக்காக இருக்கும். ஸோ ஒரு ஐடியா. சம்டைம்ஸ் இந்த ஒரு இப்படி ஒரு ப்ராடக்ட்டை உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுற கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ண கஷ்டமாக இருக்கிறனால நீங்கள் சம்டைம்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குற கஷ்டமாக இருக்கும். ஐட்டம் அந்த ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஒரு எப்படி ஒன்று இம்போர்ட் பண்ணி செய்கிறது தான் லேஸு. பிராண்ட் ஹேண்ட்மேட் போடுங்க, பேட்டர்ன் வூவன், ஃபீச்சர்ஸ் வித் ஹேண்டில், 3 இதை கிளிக் பண்ணுங்கள். லிஸ்ட் ஃபாஸ்ட்டு, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக யாரோ சர்ச் பண்ணக்குள்ள இதெல்லாம் இப்போ உங்கள் ஃபீச்சர்ஸ் நீங்கள் லிஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஏன்னா டேலி ஆனிச்சுன்னா இந்த ப்ராடக்ட் வந்து சர்ச்சில் அப்பியர் ஆகும். அதுதான் அந்த ஐடியா. டைப் ஸ்டோரேஜ் பாஸ்கட் ஹேண்ட்மேட்ஸ் இதெல்லாம் அப்படியே உள்ள சைஸு வந்து மீடியம் தான் நினைக்கிறேன். அது இல்லை சைஸை பார்ப்போம். இல்லை சைஸ் நான் ஏற்கனவே நான் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட் போட்டிருக்கேன். ஸ்மால் இருக்குது, பட் இட்ஸ் ரஃப்லி இது மீடியம் சைஸ் தான். ஸோ மீடியம்னு போடலாம். டாட் அண்ட் ப்ரௌன், ரைட், ஓவல் ஷேப். ஓவலை விட இது வந்து நீங்கள் போடலாம் கிளியர் சைஸ். ஷேப் போட வேணாம். ஷேப் எனக்கும் சரியாக இந்த ஷேப் என்னன்னு எனக்கும் புரியலை. ஸோ அதனால் ஓவலாக இருக்கலாம், ரவுண்ட் மாதிரி ரெண்டு மிக்ஸாக தான் இருக்குது. ஸோ அப்படியே அதை கிளியர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் ஸ்டைலுங்கிறது நீங்கள் போடலாம் ஸ்ரீலங்கா, மேட் இன் ஸ்ரீலங்கா. ரைட், கண்ட்ரி ஸ்டைல் வந்து ஸ்ரீலங்காவில் போடுறதில்ல, அது கண்ட்ரி நான் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டேன். வந்து நீங்கள் போடலாம் 90 அப்ஸ்ட்ராக்ட்னு போடுங்க, கொஞ்சம் ஒத்தன்டிக் அப்ஸ்ட்ராக்ட். தீம் வந்து யூ கேன் போட் வேணால் இதை கிளியர் பண்ணிடுங்க. இது எனக்கும் சரியா ஷூரில் என்ன தீம்னு ட்ரெண்டிங். ரைட், டைம் பீரியட் வந்து 2022 now. டிபார்ட்மெண்ட் ஓகே, அடல்ட்ஸ் அது ஓகே. லென்த்தெல்லாம் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் வேறையா. ஸோ நான் இருக்குது டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது வந்து ஜஸ்ட் கிளியர் செலெக்ஷன், கிளியர் பண்ணிடலாம். லென்த் ஹைட்டெல்லாம் கிளியர் பண்ணிட்டோம்னா கிளியர் பண்ணிடுவோம். கிளியர் பண்ணிட்டு இப்போ நீங்கள் டிரெக்டாக இங்கே போடலாம், இல்லாட்டி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துடலாம். இதுவே ஓகே. இப்போ இதெல்லாம் ஜஸ்ட் லெட் இட் கோ. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஸ்டமைஸ்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ நிறைய நம்மளுக்கும் ப்ராடக்டை போய்ட்டு இந்த ப்ராடக்ட் தான் விற்க போகிறோம் பார்த்தா எல்லாத்துக்கும் அந்த பேராமீட்டர்ஸ் கொடுக்குறது நம்மளுக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் தெரிஞ்சது மட்டும் கொடுங்க, தெரியாது அப்படியே விட்டு போடுங்க. அப்புறம் என்னென்ன போடணுமோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருங்க. நிறைய பேர் இதை போய்ட்டு பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இது பார்த்தாலும் இதில் என்ன ஒரு ஐடியா கிடச்சிரும் என்னென்ன அந்த ப்ராடக்ட்டில் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு. ஓகே, ப்ரைஸு அடுத்தது முக்கியமானது. ஸோ ப்ரைஸை வந்து நீங்கள் காஸ்ட் ப்ரைஸை நீங்கள் பாருங்கள். செப்பரேட் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ரைஸை பார்த்துட்டு நீங்கள் மார்ஜின் வச்சு நீங்கள் போடுங்க. கூட ஹையாகவும் போடாங்க, கூட லோவாகவும் போடாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டமுக்கு மீடியம் ஸோ ப்ரைஸ் $10 தான். பட் திஸ் இஸ் வித்தவுட் ஷிப்பிங் நினைக்கிறேன். பட் வித் ஷிப்பிங் இருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு ரேஞ்சான ப்ரைஸை கொடுத்துட்டு ஷிப்பிங்கை வேறையாக போடுங்க. ஸோ நீங்கள் உங்கள் அடிஷ்னல் காஸ்ட் நிறைய பட்ஜெட். நீங்கள் வந்து ஒரு ஸ்ரீலங்கா இந்தியாவிலேருந்து நீங்கள் சாமான இந்த ப்ராடக்ட்டை வந்து யூகேக்கு அனுப்புகிறீங்கன்னா இந்த யூகே eBay அக்கௌண்ட் அனுப்புகிறீங்கன்னா உங்கள்கிட்ட ப்ராப்ளம் என்னென்னா அது வந்து ஷிப்பிங்கில் வந்து அப்படி இப்படி ஹிடன் சார்ஜஸ் இருக்கும். ஸோ லூஸ் அவுட் பண்ணலாம் நீங்கள் அதில். ஸோ பெட்டர் டு ஹேவ் திஸ் செப்பரேட் அண்ட் ஷிப்பிங் செப்பரேட். ஃப்ரீ ஷிப்பிங்கை போடாதீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த ப்ரைஸை கொடுப்போம். ஸோ நான் வந்து இங்கே ஒரு $25 மாதிரி போட போகிறேன், மார்ஜின் எல்லாம் வச்சு. ஸோ மீடியம் இருந்தாலும் ப்ராடக்ட் இங்கே நான் வாங்குகிற இடத்த கொஞ்சம் ப்ரைஸ் கூட. ஸோ நான் அதை வச்சு தான் நான் போடுறேன். இது நீங்கள் பெட் பண்ணி இதுக்கு மேட்ச் பண்ணி போடணும் அவசியம் இல்லை. ஸோ அது வாங்குறவங்களுக்கு ஆன்டிக் சாமான் வாங்குறவங்களுக்கு அது தெரியும். ஸோ ப்ரைஸு ப்ராடக்ட் குவாலிட்டினா ப்ராடக்ட்டில் என்னம்னா ப்ரைஸ் அவங்க பெருசாக பார்க்க மாட்டாங்க. தே வில் பை இட். ஓகே, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஆஃபர்ஸ் போடலாம், வால்யூம் ப்ரைஸிங் போடலாம்.
இந்த லிஸ்டிங் இன்னொரு நாளைக்கு லிஸ்ட் ஆகணும் ஸ்கெட்யூல் பண்ணி நீங்கள் போடலாம். ஸோ அதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வேணும் நீங்கள் ஃபில் பண்ணால் ஜஸ்ட் லீவ் திஸ் blank. அப்புறம் முக்கியமான ஏரியா டொமஸ்டிக் ஷிப்பிங், இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங், இதை நீங்கள் ஃபில் பண்ணியே தீரணும். ஸோ இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு நம்ம போடுவோம் ஸ்டாண்டர்ட். டைப் பண்ணால் ஸ்டாண்டர்ட் ஷிப்பிங் 11 to 20 business days. சேவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டொமஸ்டிக் ஷிப்பிங் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போடுங்க 1 to 5 days. ஸ்டாண்டர்ட் 1 to 5 days. சரியா? அப்படி போட்டுருங்க. அப்புறம் டொமஸ்டிக் ஷிப்பிங் ஆனால் ஃப்ரீ ஷிப்பிங் போடுங்க. பிகாஸ் நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ண போகிறீங்க. நான் ஸ்ரீலங்காவில் அனுப்புறதுனால நான் வந்து $10 போடுறேன் இந்த ப்ராடக்ட்டுக்கு. லெஸ் தென் 1 kilo. நார்மலாக எனக்கு அபவுட் $78 சார்ஜ் ஆகும். நான் $10 மாதிரி நான் போட்டு நான் வந்து அதெல்லாம் கோட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் மார்ஜினை வந்து எப்பயும் நீங்கள் இங்கே கூட ப்ரைஸை கூட ஒரு 200% மார்ஜினை வச்சு போடுங்க. பிகாஸ் கொரியர் நீங்கள் பண்ணுறதுனால இன்ச் சார்ஜஸ் வரலாம், காஸ்ட் இருக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் மார்ஜினை கூட போட்டிங்கன்னா ஏதாவது அப்படி இப்படி சார்ஜஸ் மேலே போனால் உங்களுக்கு கவர் ஆயிரும் அந்த சார்ஜஸ். ஓகே, ஸோ அதெல்லாம் ஓகே. இப்போ வந்து லிஸ்ட் ஃபார் ஃப்ரீ லிஸ்ட்டு இப்போ லிஸ்ட் ஃபார் ஃப்ரீ கிளிக் பண்ணோம். ரைட், யுவர் லிஸ்டிங் இஸ் லைவ் நவ். இப்போ லிஸ்ட் ஆகிடுச்சு ஐட்டம். வியூ லிஸ்டிங் போவோம். பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராடக்ட் லிஸ்ட் ஆகியாச்சு, ப்ரைஸை போட்டாச்சு, எல்லாம் ஆல் அதர் ஃபீச்சர்ஸ் நீங்கள் போட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படி ஆகும். ஸோ இதுதான் ஈபேயில் ஒரு ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ். முக்கியமான விஷயம் ஈபேயில் விற்கிறதுனா இது நல்ல பிஸ்னஸ். ஒரு ஸ்டார்ட் அப்ஸ், want to be entrepreneurs, housewives, அப்புறம் let's say university students, people looking for additional income, அப்புறம் retired people. இப்போ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டாக் ஹோல்டிங் காஸ்ட் கிடையாது. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து டிரெக்டாக சப்ளையர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளையர்கிட்ட ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு காய்ச்சிட்டு ஃபோட்டோ மட்டும் கேட்டுங்க. ஸ்டாக் இருக்க சப்ளையரை பாருங்கள், ஃபோட்டோஸ் எடுத்துக்கொண்டு லிஸ்ட் பண்ணுங்கள். வாங்க தேவையில்லை லிஸ்ட் பண்ணுங்கள். அந்த யாராவது பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு டைம் பீரியட் இருக்குது 11 to 20 days ஸ்டாண்டர்ட் ஷிப்பிங். அந்த டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொரியர் பண்ணிங்கன்னா அவங்க அந்த ப்ராடக்ட் சேர்ந்துடும். ஈபேயில் வந்து நார்மலாக உங்கள் காசு வந்து பேமெண்ட் விழுந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் சைக்கிள் ஒன்று இருக்குது. அது மூலிமா உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு காசு வரும். இப்போ உடனே காசு வராது, பட் உங்களுக்கு உங்களுக்கு மந்த்லி ஒரு பே பண்ணுற டைமில் உங்களுக்கு அந்த காசு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். பட் நீங்கள் வந்து உங்கள் ஆர்டர் விழுந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப அந்த பிஸ்னஸ் ரிஸ்க் இல்லை. இப்போனாலும் உங்களுக்கு ஈபேயால் காசு வரும். ஸோ கஸ்டம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வாங்க விற்கிறீங்க. ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மாடல். ரிஸ்க் குறைவு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்மாலாக. பெரிய ஹை வேல்யூ ப்ராடக்ட்ஸ் ரிஸ்க் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் நீங்கள் காசு உடனே உங்களுக்கு கைக்கு அக்கௌண்ட்டுக்கு உருவாதனால ஈபேயில் சேல் வந்தாலும் கைக்கு வர்றது கொஞ்சம் டிலே ஆனால உங்களுக்கு இந்த பக்கத்து பெரிய கொஞ்சம் காஸ்ட் வரும். நீங்கள் வாங்கி ஷிப் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஸ்மால் அப்படியே பில் பண்ணிட்டு போங்க. செல் அக்கௌண்ட் நீங்கள் நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அது ஈபேயில் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ இட்ஸ் ஒரு வெரி லுக்ரேட்டிவ் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிஸ்னஸ் மாடலாக உங்களுக்கு அமையும். சரியா? ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். எனக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்ச நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் அடுத்த வீடியோ போடுற வரைக்கும் இட்ஸ் வணக்கம் ஃப்ரம் தமிழ் டிஜிட்டல்.